அனைத்து கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணியுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே தான் யுஜிசி என்று சொல்கிற அந்த பல்கலைக்கழக நிதி நல்கி குழுவின் சார்பாக ஆளுநருக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்குகிற ஒரு செயலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். கண்டிப்பாக இப்போது நடந்து முடிந்த இந்த டங்ஸ்டன் இலை அந்த ஒப்பந்தத்தை எப்படி ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்ததோ அதையும் இதே போல நீங்கள் திரும்ப பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். திரும்ப பெறுகிற வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் 100% வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, I would like to invite Sir Manoj Kumar Jha to deliver us. டெல்லியில் திமுக மாணவரணி சார்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். யுஜிசி விதிகளுக்கு எதிராக தற்போது டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் திமுக எம்பிக்கள் மட்டுமல்லாது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். If I have to define this regulation just in one long sentence, it is anti-social justice, it is anti-people, it is anti-student, it is anti-university, it is anti-teachers, it is anti-autonomy, it is anti-federalism. What is it for then? It is for bringing people from RSS in the educational system. And we cannot allow our education system to be hijacked by somebody who is not accountable to anyone, not even to the Indian Constitution. So, in solidarity, the fight has to go on. The other day, my colleague Britas was speaking. The minister got up in the parliament, the education minister. He was aware of even our protest. I had written about it in an English daily, that why this is anti-university system, anti-state. He said it's only a draft regulation. But we have seen the working of this government. We'll stand our point. We'll fight for it. Because fighting for against this draft regulation is fighting for education for all, fighting for social justice. டெல்லியில் திமுக மாணவரணி சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுஜிசி விதிகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பலரும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள். யுஜிசி விதி திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பாக டெல்லியில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.